இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். ஒவ்வொரு காலையும் இறைவன் நமக்கு தந்த புதிய அருளின் பரிசு. வாழ்க்கையில பல சவால்கள், கவலைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களுடைய மகிழ்ச்சி சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல, அது ஆண்டவரோடு உள்ள உறவு சார்ந்தது என்பதை இன்றைக்கு அப்போஸ்தலர் பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். மகிழுங்கள் என்று அவர் கூறுவதோடு மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் கூறுகிறார், மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று. ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற வெற்றிகளிலோ செல்வங்களிலோ மனிதர்களின் பாராட்டிலோ இல்லை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் அவருடைய சமாதானத்திலும் அவருடைய பிரசன்னத்திலும் உள்ளது. இந்த புதிய நாள்ல கடந்த காலத்தின் காயங்களையும் இன்றைய கவலைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நன்றியுள்ள இதயத்தோடு நாங்க இந்த நாளை இன்றைக்கு தொடங்குவோம். மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கும் மனநிலையே விசுவாசத்தின் அடையாளம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நாம் இதயத்தை உற்சாகத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்பட்டும். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு மகிழ்ந்து களி கூறும்படியாக சொல்லியிருக்கு. அதனால நீங்க எந்த விதமான வருத்தங்களையும் குறித்து நீங்க உங்களுக்குள்ள குழம்பி தவிக்காம, உங்களுடைய சிந்தனைகளை நிலை குலைய விடாம ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருங்க. அவருடைய வார்த்தையில நீங்க அகமகிழுங்க. அவர் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம், ஒரு வெற்றி படி. அதனால நீங்க உங்களோட இலக்கு என்னவோ அதை நோக்கி போங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். உங்களுடைய துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். அவரோடு இணைந்திருந்தா நிச்சயமாக நாங்கள் கனி கொடுக்கும் திராட்சை கொடியாக இருப்போம். ஆண்டவரோடு இணைந்திருங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. எதை பற்றியும் நீங்க யோசிச்சு கவலைப்படாம எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவர் நிறைவான பலனை எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட நீங்க ஒவ்வொரு நாளும் உணருங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் ஒவ்வொருவருக்கும் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு இணைந்த மகளும் இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்க. எங்களுடைய கவலைகளை நீக்கி உங்களுடைய சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் எங்களை நிரப்புங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் உமது அன்பையும் மகிழ்ச்சியும் பகிரும் கருவியாக எங்களை பயன்படுத்துங்க. ஒரு நாமத்தினால இருந்து ஜெபிக்கிறோம். ஆமேன்.